கிட்னில கல் எதனால வருது? கிட்னில கல் ஏன் வருது அப்படின்னா, நம்மள இருக்க புரிதல் என்ன அப்படின்னா, போதுமான அளவு தண்ணீர் குடிக்கல, யூரின் போகாம அடக்கி வச்சிருந்தாங்க, அதனாலதான். பட் அதையும் தாண்டி பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான உணவு பழக்கம். செரிமானம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த வயிற்றுல செரிமானம் பண்ணும் பொழுது அந்த செரிமானமான உணவுக்கு ஒரு pH வந்து இருக்கும். கார அமிலத்தன்மை, அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த பிளட்டுக்கு ஒரு கார அமிலத்தன்மை இருக்கும். அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த யூரினுக்கு கார அமிலத்தன்மை இருக்கும். இது ரெண்டுமே சீராக இல்லாம ரொம்ப அதிகமா கம்மியா இருந்ததுன்னா அதை தொடர்ந்து சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. கிட்னி ஸ்டோனுக்கு மருந்து எடுத்தா ஓகேவா, இல்ல அதுக்கு ஆபரேஷன் பண்றது தான் தீர்வு? எந்த அளவு வந்து இருக்கு, எத்தகைய தன்மையில வந்து இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, ஆனா மோஸ்ட் ப்ராபப்லி சிறுநீரக கற்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லை. வேறு வழி இல்லை, ரொம்ப கடினமான இடங்கள்ல இருக்கு, கடினமான தன்மையா இருக்கு, அளவுல ரொம்ப பெருசா இருக்குங்கிறப்பதான் அறுவை சிகிச்சை தேவை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன், அந்த கிட்னி கல் எப்படி தானா வெளியே வந்துருமா? சிறுநீரக கற்களுக்கு நம்ம மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் இந்த வாழைத்தண்டு சாறு கொதிக்க வச்சு குடிக்கிறது அந்த மாதிரி மட்டும் பண்றாங்க. இது மணல் கற்களா சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு ஓகே. பெரிய கற்களா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது கடினத்துவம். ஸோ அப்போ சிறுநீரக கற்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, கற்களை வந்து உடைக்கக்கூடிய தன்மையா வந்து இருக்கணும். ஸோ அப்போ அது எந்த வழியா வெளியேறும்னா, சிறுநீரின் வழியா தான் வெளியேறும். அது வரக்கூடியது சிலது மணற்கற்களா இருக்கலாம், சிலது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கலாம். உடையிறது இந்த தன்மையில தான் உடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ப்ராபப்லி அது சிறுநீரின் வழியே வெளியே வரும். கிட்னில ஸ்டோன் வராம இருக்க நான் என்ன பண்ணலாம்? பசித்து புசிக்கணும், பசியறிஞ்சு வந்து சாப்பிடணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும். நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம டயட்ல எல்லாம் இருக்கிறோம்னா நம்ம டயட்ல ரொம்ப அதிகமாக வந்து நிறைய டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தண்ணீர் போதுமான அளவு எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். காய்கறிகள் ரொம்ப முக்கியம். காய்கறிகள் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ அது இந்த மாதிரி pH வந்து மாற்றி சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படாமல் வந்து தவிர்க்கும். அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்படும். லெமன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் லெமன் வந்து ஒன்று எடுத்துக்கணும். லெமன் ஜூஸாகவோ ஏதாவது எடுத்துக்கணும். கீரை வந்து டெய்லி வந்து எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா ஓவராக கீரை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுநீரகத்தில் வந்து கற்களை வந்து ஏற்படுத்தும். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, தூக்கம் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ஸ்டோன் வந்தா மறுபடி ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு? ஆமா, கண்டிப்பா. இங்க வந்து ஏன் அப்படின்னா, ஸ்டோன் ஒரு தடவை வந்துருச்சு அதனால திரும்ப வரும்ல. ஒரு சிறுநீரக கல் வந்தது, ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணோம், இல்லை மெடிசின் மூலம் வெளியே வந்துருச்சுனாலும் இங்கே நம்ம வந்த பை ப்ராடக்டை தான் எடுத்து போட்டிருக்குமே தவிர காசை வந்து நம்ம சரி பண்ணல. என்ன காரணங்கள், நம்ம என்ன தவறு செஞ்சோம், அதனால தான் நமக்கு சிறுநீரக கல் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம அதை ஆராயாமல் திருப்பி அதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்தில் திருப்பி கற்கள் ஏற்படும்.